டிடிஎஃப் வாசன் இனிமேல் தமிழ்நாட்டுல காரோ பைக்கோ ஓட்ட மாட்டாராம். பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு, வண்டி ஓட்டும் போது மூக்கரிக்குதுன்னு சொரிஞ்சா கூட ஒத்த கையில் கெத்தாக வண்டி ஓட்டி கொத்தாக கொலை செய்ய பார்த்த வாசன் அப்படின்னு தூக்கி உள்ள போட்டுறாங்க. நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுல பைக் ரைட் அண்ட் கார் ரைட் பண்ண போறது கிடையாது. சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு இருந்தவரை சிறை பறவையா மாத்திட்டாங்க. நான் எங்க பார்த்தேன், நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்கு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. வாசன் பண்றதெல்லாம் தப்பு, இவரை பார்த்துதான் பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு இவர் டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. வாசன் சின்னதா ஒரு தப்பு பண்ணாலுமே உடனே ஆக்ஷன் எடுத்து மீடியாவுல எல்லாம் டடரன் டடரன் மியூசிக் போட்டு பரபரப்பாக்கி ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டுறாங்க. இப்போ வாசன் நான் பண்றது அயோக்கியதானா அப்படின்னா நீங்க பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுவும் முக்கியமான கொஸ்டின். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்ன பார்த்து தான் பசங்க கெட்டு போறாங்க அப்படின்னா வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, இதனால பசங்க கெட்டு போக மாட்டாங்களா? செகண்ட் கொஸ்டின், காலேஜ் படிக்கிற பசங்களை கேட்டாலே கஞ்சா விக்கிற இடம் தெரியுது, என்ன சேஸ் பண்ணி பிடிக்கிற போலீஸால ஏன் அவங்கள சேஸ் பண்ணி பிடிச்சி கஞ்சா ஒழிக்க முடியல? தேர்ட் கொஸ்டின், சென்னையில சின்ன பசங்களை வச்சு பிராஸ்டிடியூஷன் நடந்தது, கிலோ கணக்குல கஞ்சா எடுக்கிறாங்களா, இதெல்லாம் ஏன் நியூஸ் சேனல் பரபரப்பாக்கல அப்படிங்கிறது தான். வாசன் நீங்க கேட்கறது எல்லாமே சரிதான், ஆனா இது எதுவுமே தப்பு கிடையாது. கையை விட்டு ஓட்டினா அது மட்டும்தான் தப்பு. அப்புறம் ஓவரா பேசி சங்கர் மாதிரி ஆயிடாதீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.